Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து மல்டி கேப்புக்கு செபி நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்களே, அதனால ஒரு மார்க்கெட் கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் இதுல கொடுக்கலான்னு இருக்கேன். மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு முதல்ல பாத்தீங்கன்னா, மல்டி கேப் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப்லயும் போடலாம், மிட் கேப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட டிசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன் டிஃப்ரெண்ட் கேப்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து செபியோட நியூ ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து 65% வரைக்கும் நீங்க வந்து மல்டி கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 35% வந்து we can have it cash in hand. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கேஷா வச்சுக்கலாம். ஆனா இப்போ என்ன ரூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, you have to invest minimum 75% வந்து ஃபண்ட்ஸ்ல வந்து அலோகேட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் எப்படின்னா, முன்னாடி அந்த 65%ல பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மல்டி கேப் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா, they invest mostly everything. ஒரு டாப் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்து எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் பண்ணுவாங்க. ஸோ மிட் கேப்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே டைம்ல ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்கவே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு 100% அலோகேஷன்ல ஆல்மோஸ்ட் 70 to 80% லார்ஜ் கேப்ல தான் இருக்கும். ஒரு 10 to 15% வந்து மிட் கேப்லயும், வெறும் 3 to 5% மட்டும்தான் ஸ்மால் கேப்ல இருக்குமே தவிர பெரிய லெவல்ல ஒரு ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது பொறுத்த வரைக்கும் இருக்காது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மல்டி கேப்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃபண்டுமே 80%, 70, 80% அதனால லார்ஜ் கேப்ல அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கால் இட் ஆஸ் அ லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னே சொல்லிடலாம். ஆனா இப்போ இதுல வந்து செபி நியூவா ரூல் கொண்டு வந்தது என்ன, எவ்ரி கேப் ஹாஸ் டு பி செப்பரேட்டட் இன் டைவர்சிஃபைட் மேனர். எப்படின்னா, நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்னா 25% ஃபார் தி லார்ஜ் கேப், 25% ஃபார் தி மிட் கேப் அண்ட் 25% ஃபார் தி ஸ்மால் கேப். அவங்க கிட்ட வர ஃபண்ட் மூணுத்துலயும் என்ன பண்ணணும்னா they have to divide it and minimum 25% வந்து எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி they have made a rule. So balance இருக்க 25% they can have it in cash or they can invest in large cap. It depends on the fund manager. ஆனா இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபண்ட்ஸ் போட்டு அவங்களோட அத்தனை பேரோட கேஷும் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இட் இஸ் இன் ப்ளூ சிப் கம்பெனிஸ், எல்லாமே லார்ஜ் கேப்ல மட்டும் தான் இருக்கு. சோ இதனால இப்போ இந்த ஃபண்ட் டைவர்சிஃபிகேஷனால ஒரு மார்க்கெட்ல பெரிய கிராஷ் வரலாமா அப்படின்ற மாதிரிதான் கேள்வி வந்தது. சோ இப்போ ஓவரால் மியூச்சுவல் ஃபண்டோட அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் 7 lakh crores. சோ அதுல வந்து இப்போ டைவர்சிஃபை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல கிராஷ் இருக்குமானா இருக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். ஸோ நீட் நாட் வரி. இப்போ லார்ஜ் கேப்ல இருந்து அப்போ இவ்வளவு பெர்சன்டேஜ் வெளியே எடுத்து மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் போட்டு அப்போ லார்ஜ் கேப்ல ஒரு பெரிய கிராஷ் வருமான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஓவரால் அசெட்ல டைவர்சிஃபை பண்ண போறது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ், மேபி லைக் ஒரு 5%, 6% இவ்வளவுதான் மேக்சிமம் டைவர்சிஃபை ஆகுமே தவிர உங்களுக்கு இதனால ஒரு பெரிய லெவல்ல கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அதே டைம்ல இந்த டைம்ல ஸ்மால் கேப்புக்கு அதிகமான என்ன சொல்றது டைவர்சிஃபிகேஷன் வருது. 25% இப்போ திடீர்னு இவ்வளவு பீக் ஆகும்போது அதுல எந்த ஸ்டாக்ஸ்ல மொமெண்டம் இருக்கணும்ன்றது நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கேன் க்ரோ மச் ஹையர். ஸோ லார்ஜ் கேப் மட்டும் இல்லாம இப்போ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லயும் உங்களுக்கு potential growth-க்கான possibilities will be very high in the future. ஆனா இதுக்கு வந்து செபி வந்து they have given them a long term. So almost January 2021 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு. உடனே இமீடியட்டா பண்ண மாட்டாங்க. So they have given their time for all the mutual funds to turn their diversification of the funds. So இது almost time there is time for this. இது உடனே இம்பாக்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். பட் ஸ்மால் கேப்புக்கு அண்ட் மிட் கேப்புக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ லார்ஜ் கேப்ல வெறும் ப்ளூ சிப் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம now we can focus upon mid caps as well as small caps too. So கேட்டவங்களுக்கு இதுதான், there will not be a big crash because of this mutual fund diversification. So அதனால ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். But my suggestion is now you can focus upon mid caps and small caps. So
உங்களுக்கு காலகாலமா லார்ஜ் கேப்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இருக்கும். மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல ரொம்பவே சில கம்பெனிஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு பூம்ஸ் இருக்குமே தவிர எல்லா கம்பெனியுமே அந்த அளவுக்கு growth இருக்குன்னு சொல்ல முடியாது. Now we can expect certain companies to grow in small caps and mid cap. So இன்வெஸ்ட் பண்றவங்க மிட் கேப்ஸ்லயும் ஸ்மால் கேப்ஸ்லயும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் போகாதீங்க. Try to analyze the scripts, take certain scripts, analyze பண்ணி பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, டெக்னிக்கல்ஸ்ல முக்கியமா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் பாருங்க, லாங் டர்ம் பை பண்ண முடியுமா. ஸோ அதுக்கான சர்டன் என்ன சொல்றது டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது நல்ல பை ட்ரெண்ட் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிக்கோங்க, யூ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் மிட் கேப். அதே மாதிரி தான் ஸ்மால் கேப்ஸுக்கும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும் போதும் அனலைஸ் பண்ணிட்டு சும்மா ஏதோ எடுக்கிறது, சரி நமக்கு ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்குன்னு மட்டும் பார்த்து எடுக்கிறது இல்லை. நல்ல கம்பெனில யூ டேக் திஸ் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். Don't take this as a gamble. ஒரு இன்வெஸ்ட்மெண்டா எடுத்து இதையும் நம்ம நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் எவ்வளவு யோசிச்சு நம்ம ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு கம்பெனில பங்கு வாங்குறீங்கன்னா அதுல நீங்களும் யூ ஆர் ட்ரைங் டு பி அ ஷேர் ஹோல்டர். ஸோ அந்த கம்பெனில அந்த கம்பெனிக்கு growth எப்படி இருக்கலாம், டெக்னிக்கலா மேல ஏறுமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா it will be profitable. So that is my advice for all the retail traders. So இதனால ரொம்ப பயப்படணும்ன்றது அவசியம் கிடையாது. So I hope this video helps you. So thank you for watching. Take care.